ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரியது. சூரியன் இப்போ மிதுனத்தில் இருக்கிறார். இந்த மிதுனத்தில் இருக்கிற சூரியன் 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். வைகாசி இல்லை, ஆணி மாதம் முழுக்க. வைகாசி அடுத்து வர்றப்ப அது மாறிடும். இந்த ஆணி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்வார். இது ஃபிக்ஸடு. ஒவ்வொரு ஆணி மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இது ஃபிக்ஸடு தான். யார் அந்த 4 ராசிக்காரர்கள் அப்படின்னா, மேஷம் நன்மை, சிம்மம் நன்மை, கன்னி நன்மை, மகரம் நன்மை. இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் நன்மை செய்கிறார் சூரியன். சரி, சந்திரன் யாருக்கு நன்மை செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் அந்த நாள், அந்த ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட நாள் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்கிறோம். அவர் உட்காந்துருக்கிற நட்சத்திரம், கிழமை, யோகம், கரணம், திதி, இதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பிரமாதம், கலகிறீங்க, வெற்றி. சூரியனும் இந்த ஆணி மாதம் முழுக்க ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் உஷா தேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிடுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சு. சூரியன் வேற உதவியா இல்லை, அதனாலே கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. கிருத்திகையிலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். நேயர்களை, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அல்லது ஜெயமோகன் எழுதிய வெய்யோன் வெண்முரசில் ஒரு பகுதி செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், அப்புறம் தெரியும் அதனுடைய விளைவு. அனுபவத்தில் பார்ப்பீங்க. செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். சில மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. இன்னைக்கு ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கிறது நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, வெற்றி. ராசியிலே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் உஷா தேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிடுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு, நிம்மதி உண்டு, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, கலகிறீங்க. சூரியன் உதவியாக இல்லை, 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தூக்கத்தை தர்றார். அல்லது தூக்கத்துக்கு நடுவில் பிரச்சனை இருக்குது, நிம்மதியான தூக்கத்தில் சிக்கல் இருக்குது, வீண் செலவு இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். ஆனால் இன்னைக்கு சூப்பர். அப்புறம் அம்மா பேச்சு சாமர்த்தியம், வெற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் உஷா தேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிடுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. சூரியன் ஆணி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களது ஒன்று லாபம் பெருகும். ஆனால் இன்னைக்கு நஷ்டம். இன்னைக்கு நல்லா இல்லை. பிரார்த்தனை முக்கியம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், பொறுமை, நிதானம், பணிவு. அனுகூலமான எண் 7, தெற்கு, சிவப்பு. நேயர்களை, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அல்லது ஜெயமோகன் எழுதிய வெய்யோன் வெண்முரசில் ஒரு பகுதி செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், அப்புறம் தெரியும் அதனுடைய விளைவு. அனுபவத்தில் பார்ப்பீங்க. செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள்.
சில மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. இன்னைக்கு ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதியான நாள், சந்தோஷம், கலகுறீங்க, வெற்றி. சூரியன் உதவியாக இருக்கார் நானி மாதம் முழுக்க, அது ஒரு வெற்றி. சந்திரன் எனக்கு உதவி செய்கிறார், டபுள் வெற்றி. ஓகே. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிடுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. துலாராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. சூரியன் உதவி அல்ல, சந்திரன் உதவி அல்ல. அதனால் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. சில விஷயத்தில் ஜாக்கிரதை, பண விஷயத்தில் கவனம், பொறுமை. எதிரிகள் இல்லை, நண்பர்களும் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிற காலகட்டம் மாறி நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். எனவே கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை. நேயர்களை, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அல்லது ஜெயமோகன் எழுதிய வெய்யோன் வெண்முரசில் ஒரு பகுதி செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், அப்புறம் தெரியும் அதனுடைய விளைவு. அனுபவத்தில் பார்ப்பீங்க. செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். சில மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. இன்னைக்கு ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். சந்திரன் உதவியாக இருக்கார், சூரியன் உதவியாக இல்லை, 8ஆம் இடத்துல இருக்கிறார். எனவே அது குறித்த பிரார்த்தனையை நாங்கள் சொல்லிடுறோம். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. நியாய தர்மப்படி குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, யாக தேவனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க அடிக்கடி. ஆமாம். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். சார் வடமொழியில் இருக்குது, பரவாயில்ல, படிங்க, புரியாட்டி பரவாயில்ல, படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், கெட்ட சக்திகள் உங்களை ஜெயிக்க முடியாது. செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். தனுசு ராசிக்கார் நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஆனால் சூரியன் உதவியாக இல்லை, அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. நியாய தர்மப்படி குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, யாக தேவனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க அடிக்கடி. ஆமாம். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். சார் வடமொழியில் இருக்குது, பரவாயில்ல, படிங்க, புரியாட்டி பரவாயில்ல, படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், கெட்ட சக்திகள் உங்களை ஜெயிக்க முடியாது. செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். சார் எப்போ முடியுது? எங்களை கேட்டால் அது வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கத்தில் வித்தியாசம் வருது. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குது, அவ்வளோதான். 6 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. ஆமாம், 6 மணிக்கு அப்புறம் சூப்பர். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. 6 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் 3 நட்சத்திரத்துக்கும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இல்லை இல்லை இல்லை, அசைவணம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாகிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் செய்யுங்க. 6 மணிக்கு அப்புறம் மெல்ல மெல்ல நல்லாயிடும், நல்லா இருக்குது. நேயர்களை, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அல்லது ஜெயமோகன் எழுதிய வெய்யோன் வெண்முரசில் ஒரு பகுதி செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், அப்புறம் தெரியும் அதனுடைய விளைவு. அனுபவத்தில் பார்ப்பீங்க. செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். சில மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி,
சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. இன்னைக்கு ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். கும்பராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் சார் எப்போ இருந்து? சாயந்தரம் 4 மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். அவிட்டத்துக்கு, சதயத்துக்கு, பூரட்டாதிக்கு 3 பேருக்கும். எனவே ஜாக்கிரதை. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சாயந்தரம் 4 மணிலேருந்து அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. திங்கக்கிழமையும் இல்லை, செவ்வாய்க்கிழமையும் இல்லை. ஜாக்கிரதை. பொறுமை, நிதானம், கவனம். ஆம், முக்கிய முடிவு கூடாது, அசைவுணவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும் கவனம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. நியாய தர்மப்படி குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, யாக தேவனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க அடிக்கடி. ஆமாம், ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, படித்து பாருங்கள். சார் வடமொழியில் இருக்குது, பரவாயில்ல, படிங்க, புரியாட்டி பரவாயில்ல, படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கெட்ட சக்திகள் உங்களை ஜெயிக்க முடியாது. செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். மீனராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், எரிச்சல் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாகிரதையாக இருங்க. வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக இல்லை. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. சூரியன் உதவியா இல்லை, 4ஆம் இடத்துல இருக்கிறார். அம்மாவினாலே சிக்கல், சொத்து சுகம், வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல் எல்லாம் இருக்கு. ஜாக்கிரதை. நேயர்களை, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, அல்லது ஜெயமோகன் எழுதிய வெய்யோன் வெண்முரசில் ஒரு பகுதி செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். படித்து பாருங்க, அப்புறம் தெரியும் அதனுடைய விளைவு. அனுபவத்தில் பார்ப்பீங்க. செஞ்சு பாருங்க, நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க. சில மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. இன்னைக்கு ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். நேயர்களே, எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி சொல்லி இருக்கிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.